பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை சத்துரு கையில் என்றென்றைக்கும் என்று கொடுத்தது போல நமக்கு தோன்றலாம். ஆண்டவரே, நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்களா? என்னை மறந்துட்டீங்களா? என்னை தள்ளி விட்டீரோ? வாக்கு தத்தெல்லாம் இனி அவ்வளவுதானா? இப்படியெல்லாம் எண்ணம் வரும் பாருங்க. இது நம்முடைய பலவீனம். இப்படிப்பட்ட எண்ணம் வராத யாருமே கிடையாது. எனவே தான் சீயோன் சொல்லுகிறாள், ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று. ஆண்டவர் சொல்றார், நான் எப்படி மறப்பேன்? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இதுதான் கர்த்தர். ஆனால் சில நேரத்தில் நாம் சத்துருவின் பிடியில் இருப்பது போல நமக்கு தோன்றும், அல்லது சத்துருவின் கை நம்மேல் ஓங்கினது போல நமக்கு தோன்றலாம். அதை தான் கர்த்தர் இங்கே எப்படி தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லி வைக்கிறார் தெரியுமா? பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற காலம் மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். ஆமென். ஒரு பிரசவ ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு உண்டாகிற வேதனை எல்லாமே தெரியும். அந்த வேதனை வருவதற்காக காத்திருக்கும். பிள்ளை வர காத்திருக்கிறவர்கள் அதற்கு முன்பதாக அந்த வலி வர காத்திருப்பாங்க. ஆமென். சில வேதனையின் பாதையில தேவன் நம்மை நடத்துவது ஒரு நன்மை. தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே, அதை சுதந்தரிப்பதற்கு, அதை அடைவதற்காக. அந்த வலி நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையை தான் கொண்டு வரும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் அல்லவா? சத்துருவின் கையில தானே கொடுக்கப்பட்டான், சத்துருவின் பிடியில தானே இருந்தான். பிரசவிக்கிறவள் பிரசவிக்கும் மட்டும் அப்படியே இருக்கும். அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். யோசேப்புக்கான அந்த காலம் வரும் வரைக்கும் அவன் கை கால்களில் விலங்குகள் இருந்தது. ஆனால் அந்த டைம் வரும்போது ஒரு பெரிய டெலிவரன்ஸ். அந்த டெலிவரன்ஸில் யோசேப்பு அங்கிருந்து தப்பி ஓடினான் என்றல்ல, அதே இடத்துல மேன்மையாய் உயர்த்தப்பட்டான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்னைக்கு நீங்கள் ஒரு நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறீங்களா? கர்த்தரை நம்புறீங்களா? நோக்கி பாருங்கள். இதெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை தான். அதன் பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய விடுதலை மேன்மையும் தருவார். இந்த நம்பிக்கையிலே எதிர்பார்த்து காத்திருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போக அப்பா விடவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்கள் கூட பேசின அன்புக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சத்துரு கையில் சில நேரத்தில் கொடுக்கறது போல இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டீங்கப்பா. நீர் உண்மை உள்ள தேவன். உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.